Hello friends, welcome to Hema Home Remedies with Hemalata Vinod Kumar. இதுக்கு வந்து இட்லி அரிசி நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு ரவை பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள், நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கடலை பருப்பு, இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய், நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக வதங்கின உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவு எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி தேங்காய் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம மாவு எடுக்கும் போது கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இதை ஒன்று ஒன்றா நம்ம இட்லி குக்கரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் டிஃபனு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.